ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நண்டு ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 4-5 பூண்டை இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 10-12 சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 2-3 நண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் உள்ளே உள்ள சதை நமக்கு தனியாக எடுக்க வரும். இப்போ நச்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கூட கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பெப்பர் பவுடர், கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நான் 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே உள்ள கூடை உடைச்சி உள்ளே உள்ள நண்டை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். இதை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை பத்தலைன்றனால எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இந்த முட்டையை நம்ம ஊற்றிடலாம். இதை நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. சிம்மிலே போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும் அந்த முட்டை. இது நண்டு கூட ஆட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு முட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது நான் கரண்டியில் திருப்ப முடியலைன்றனால இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.